செக்குடு பேட்டர்ன் போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்துடலாம். இது போல சுகர் பீட் கன்டினியூஸா குடுக்கும்போது 1 ஆர் 2 பீடுக்கு மேல குடுக்காதீங்க. அதே மாரி செக்குடு பேட்டர்ன்னாலே கண்டிப்பா ஒரு லைன கிராஸ் பண்ணி தான் போயாகணும். அந்த இடத்துல நீங்க பிளெயினா ஒரு ஸ்டிச் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா பீட் வச்சு குடுக்கும்போது, அந்த இடத்துல உங்களுக்கு பீட்ஸ் எதுவும் தூக்கிட்டு இருக்காது. ஃபினிஷிங்கும் பார்க்க நல்லாருக்கும். அதே மாரி செக்குடு லைனுனாலே வந்து அங்கங்க புட்டாஸ் வரும். அது வந்து புட்டாஸ பொறுத்தவரைக்கும் நெறைய டைப்ஸ்ல வருது. இப்ப நான் போட்டிருக்கிறது 4 சைஸ்ல பிளெயினான ஒரு புட்டா தான். இது எப்படி நம்ம கன்டினியூவா ஈஸியா குடுக்கலான்றது பார்க்கலாம். நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல ஸ்டிச் பண்ணிட்டு ஒவ்வொரு டைமும் பேக் வந்து வந்து போடுவாங்க. இதுவும் வந்து கண்டிப்பா டிலே ஆகும். கன்டினியூஸா போட்டாலுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிகினரா இருக்கும்போது இது போல ஒவ்வொரு பீடுக்குமே எண்ட் நாட் போட்டு குடுப்பாங்க. இது ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இப்படி இல்லாம நீங்க எப்படி ஈஸியா குடுக்கலான்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 2, 3 பீடுக்கு மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி நான் குடுக்குற மாரி கன்டினியூவா குடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு லைனுக்கு சென்டர்லயும் ஒரு பிளெயின் ஸ்டிச் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா கன்டின்யூ பண்ணுங்க. அதே மாரி நாட்டு வந்து உள்ள வச்சு போடுங்க. இந்த மாரி குடுக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும். இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து என்ன டிப்ஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.